முழிச்சிட்ருக்க மீன் போய் அந்த தூண்டில போய் மாட்டிடுமா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆளுங்கள்லாம் நிறைய பேர் முழிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப யோசிச்சு அப்படியே போய் கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிடுவாங்க போல். அதனால எல்லோரும் வீட்டில் போய் தூங்குங்கடா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். வீட்டில் போயிட்டு முழிச்சிருந்து விஷயம் என்னன்னு பாருங்கள், அதைத்தான் நான் சொல்லுவேன் அப்படின்றத நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம ஆளுங்க வந்து அந்த எப்படி அந்த அந்த ஊரில் இருக்கிற அந்த குளத்தில் இருக்கிற அந்த கூட்டமாக இருக்கிற மீன்கள், ஸோ அந்த மீன்களில் வந்து தூண்டி போட்டால் மாட்டிக்கிற மீன் தான். ஸோ நம்ம ஆளுங்க இதுக்கும் கொஸ்டின் கேட்பேன், தூண்டில் போடுறத விட வலையை போட்டோம்னா சூப்பராக அல்லாமே அப்படின்னு. வலையை போட்டால் அல்லாம் அங்கே குத்தையை கெடுத்துருக்கேன் போட்டு தள்ளிடுவான் அப்புறம் நம்மளை. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து எந்த இடத்துல முழிக்கணுமோ அந்த இடத்துல முழிச்சிருங்க, மற்ற இடத்துலலாம் பேசாமல் வீட்டில் இருந்து முழிச்சிருங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ நான் சொல்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை விஷயத்தை ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை ஏற்றுக்காமல் போனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் வந்து எந்த கட்சியுமே இதுதான் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் யாருக்கு ஓட்டு போடுங்கிறதே நான் சொல்ல மாட்டேன். நான் பொதுவாக வந்து எப்போவுமே நான் வந்து நான் எப்படி சொல்கிறது, ஒரு நீதிமன்றம் மாதிரி நான் யாரெலாம் வந்து சரியான ஆட்கள் அப்படிங்கிறத பொறுமையாக நின்று, ஆனால் எனக்குள்ளே ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற எல்லா பயிலையும் வந்து கவுண்டமணி சொல்கிற மாதிரி உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு. அதனால் வந்து நம்ம இங்கே எத்தனை பேர் இருக்கா, ஒருத்தவனா ஒன்று ஒன்றா சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு, அதாவது எப்படி நம்ம பசங்கள்லாம் முன்னாடிலாம் விளையாடும் போதெல்லாம் நமக்கு தெரியும் யார் யார் வந்து என்னென்ன பண்ணுவான், எவன் எப்படி கேரக்டரு அப்படிங்கிற எல்லா விஷயம் தெரிஞ்சு தான் நம்ம வந்து பழகுவோம். நம்ம வந்து நமக்கு ஒருத்தவனுக்கு எதாவது ஒன்று கொடுப்போம், அவன் நமக்கு ஏதாச்சும் கொடுப்பான், நமக்கு எவன் எது கொடுப்பான் எவன் எது கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற எல்லா விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு சரியான ஒரு ஆட்களை தேர்ந்தெடுங்க. நான் வந்து எப்பவுமே சொல்கிற மாதிரி நான் பொது தான். ஸோ அதனால் வந்து கரெக்டாக நீங்களும் ஒரு பொதுவாக நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். சரியா? இப்போ ஒரு இடத்துல வந்து 4 பேர் சண்டை போட்டுட்டானா அந்த 4 பேருக்குள்ள நம்ம ஒரு ஆளை போய் நிற்கக்கூடாது. நம்ம வெளியே வந்து அந்த 4 பேரோட பிரச்சனை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம்னு நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து அந்த 4 பேரை சுற்றிலாம் போகாதீங்க, அப்படியே வெளியே வாங்க, மொத்தமாக டோட்டலாக வாங்க. நம்ம வந்து ஒரு புது, அதாவது இப்போ என்னென்னா அவனுங்களோட நம்ம தான் தலைவன். உன்னை யாருன்னு பார்த்துட்டு நான் தான் சொல்லணும், நான் தான் பதில். ஸோ நான் தான் தலைவங்க, நீங்களாம் தலைவருக்கு கிடையாது அப்படிங்கிறத யோசிங்க. அதைத்தாண்டா நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே வரேன்.